அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 37 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 18 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 84 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 10 உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 66 உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாயாக உள்ளது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 40 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். மேலதிகமாக தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 65 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 10 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 90, இலங்கைக்கு 952 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் தயவு செய்து பற்றுச்சீட்டை ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு, அதே போல் பேங்க்குடைய பேரும் சரியாக இருக்கான்றதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸ், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்களும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 ஃபில்ஸ் லாபமாக இருக்கும். அதே போல் அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இதுலேயும் உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 250 ஃபில்ஸ் கம்மியான கட்டணமாக இருக்கும். அந்த 250 ஃபில்ஸும் நீங்கள் சேர்த்தே நாட்டுக்கு அனுப்ப முடியும். அதே போல் எல்லா எக்ஸ்சேஞ்சுகள்லையும் சில ரேட்டுகளில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை முடிந்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உங்களுடைய சம்பள பணத்தை அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்வாங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 677 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 290 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 504 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 903 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் 100-200 ஃபில்ஸால் கம்மியாகி இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் எப்படி கம்மியாகுதா இல்லை அதிகரிக்குதான்னு. இதோ 20,000 தினாராக அதிகரித்தது பிளட் மணியினுடைய வேல்யூ. அதே போல் சம்பளம் இனி வரும் நாட்களில் தாமதமாகும் மாமா பாபாக்கு. அதே போல தான் நிறைய பேருக்கு வேலை இழப்பு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொய்திகளுக்கு. அதால் நிறைய வெளிநாட்டவர்களுக்கும் வேலை இழப்பு. நிறைய பேர் இப்போது கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க ஒவ்வொரு கஃபீல்களும்.
ஆத்திரப்பட்டதால் அவசரப்பட்டதால் 12 வருட சிறை தண்டனை. அதே போல் ஸ்மார்ட் கார்டு வீட்டுக்கே டெலிவரி செய்யும் சிஸ்டத்துக்கு அப்ரூவல் அளித்தது சிவில் அத்தாரிட்டி. அதே போல் இதோ பண்ணை தொழிலாளர்களுடைய நலனுக்காக விரைவில். அதே போல் 5வது ரிங் சாலை மூடப்படுகின்றது. பல பகுதிகளிலும் டிராஃபிக் ஆரம்பமாகின்றது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. எதிர்வரும் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மீண்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா காலநிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் எதிர்வரும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் மறுபடியும் மழை வருதா இல்லையான்னு. அதே போல் இன்றைய தினம் மறுபடியும் வானம் வெளிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி தான் நேற்றைய தினம் ஒரு சில பகுதிகளில் தான் மழை பெய்ததாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. இனி வரும் நாட்களில் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பகுதிகளில் ஆலங்கட்டி மலையும், சவுதி அரேபியாவில் குறிப்பாக ரியாத்தில் ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மலையும் அதோடு சேர்த்து அதிகமான காற்றும் வீச ஆரம்பிச்சிருக்குது. اللهم صيبا نافعا اللهم صيبا نافعا الله يعطينا خيرها ويكفينا شرها يا رب يا رب. لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله. بسم الله الرحمن الرحيم. اعوذ بالله من الشيطان الرجيم. اعوذ بكلمات الله التامات من شر ما خلق. اعوذ بكلمات الله. انا برد في الرياض ما شاء الله تبارك الله ما شاء الله. الله يجيب الرزق وخير ما شاء الله تبارك الله. ما شاء الله تبارك الله. وردية طيبة. شوف السيارة ما شاء الله ما شاء الله. الله يجيب الرزق الخير ويزيد يبارك. அல் அஜ்ரி அறிவியல் மையத்தின் ஒத்துழைப்புடன் கத்தார் நாட்காட்டி மாளிகை வானியல் ரீதியாக துல்லியமான வானியல் கணக்கீடுகளின்படி புனித ரமதான் மாதத்தின் முதல் நாள் எதிர்வரும் சனிக்கிழமை மார்ச் 1 ஆகும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் மார்ச் மாதம் 1ஆம் தேதி பெரும்பாலும் ரமதான் மாதம் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. கல்வி அமைச்சகம் அனைத்து கல்வி மாவட்டங்களிலும் ஸ்மார்ட் கைரேகை மூலம் வருகை மற்றும் புறப்பாடு சான்று முறையை செயல்படுத்தும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. பயன்பாட்டினை எளிமையாக்க ஸ்மார்ட் அப்ளிகேஷனுடன் பாரம்பரிய கைரேகை சாதனங்களை தொடர்ந்து இயக்குவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அடுத்த மிக முக்கியமான தகவல், தயவு செய்து யார் மீதும் கோபப்பற்றாதீங்க, உயிரை மட்டும் எடுத்துடாதீங்க. நீதி அமைச்சர் ஆலோசகர் நாசர் அல் சுமைத் அமைச்சர்கள் கவுன்சில் சிவில் சட்டத்தின் 251வது பிரிவை திருத்துவதற்கும் சட்டப்பூர்வ இரத்த பணத்தின் மதிப்பை 20,000 தினார்களாக உயர்த்துவதற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. பிளட் மணி இரத்த பணம் அளவை ஆணையின் மூலம் திருத்த அனுமதிக்கும் முறையை இந்த திருத்தம் விளக்கியுள்ளது. அதாவது யாரையாவது ஒருத்தரை கொண்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய குடும்பத்துக்கு பிளட் மணி கொடுத்து அந்த மரண தண்டனையிலேருந்து தப்பிக்கணுமா இருந்தால் 20,000 தினார் மேக்சிமம். ஆத்திரப்படுறதுக்கு முதல், அவசரப்படுறதுக்கு முதல் ஒரு செகண்ட் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு குவைத்தி குடிமகனுக்கு 12 வருட சிறை தண்டனை. அதாவது ஒரு பாதுகாப்பு அதிகாரியின் கை துண்டிக்கப்பட்டது. ஜப்பானிய வாள் ஒன்றால் அவருடைய கையை துண்டித்தார். அவருடைய உக்ரைனிய மனைவி ஷாமியாவில் வைத்து போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். அதே போல இந்த நபரும் கைது செய்ய இருந்த அந்த சூழலில் தான் கத்தியால் அதிகாரியை தாக்கினார். 12 வருட சிறை தண்டனை. அதே போல சிவில் ஸ்மார்ட் சர்வீஸ் ஆரம்பமாக போகிறது. வீட்டுக்கே கொண்டு வந்து கார்டு கொடுக்க போகிறாங்க. பொது டெண்டர்களுக்கான மத்திய நிறுவனம் ஸ்மார்ட் சிவில் கார்டு மாடல்கள் மற்றும் பேக்கேஜிங் தேவைகளை மொத்தமாக 23.5 மில்லியன் தினார்களுக்கு 3 காலத்திற்கு வழங்குவதற்கு ஒரு நிறுவனத்துடன் நேரடி ஒப்பந்தத்தை சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் கோரிக்கையை அங்கீகரித்து முடிவை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் டெண்டர் முடிஞ்சதால் சிவில் கார்டு, அதாவது உங்களுடைய பத்தாக மதனியா டெலிவரி பண்ணுற சர்வீஸ் ஆரம்பமாகிறோம். இனிமே 9ஆம் தேதி தான் சம்பளம் மாமாக்களுக்கு, பாபாக்களுக்கு. ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் காப்பீடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கான இறுதி முடிவை வெளியிட்டார் குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபயத் யூசுப் சவுத் அல் சபா. ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி உரியவர்களுக்குரிய பங்குகள்
பெற்றுக்கொள்ள அதுக்குரிய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்படும். குறிப்பாக இது 49% பங்களிப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் 9ஆம் திகதி, அதாவது 10ஆம் திகதி 9ஆம் திகதி தான் மெயினாக நிறைய பேருக்கு சம்பளம் கிடைக்கும். அதால் உங்களுக்கு இனிமேல் 30ஆம் திகதி தந்துக்கிட்டு இருந்தவங்க 9ஆம் திகதி வரைக்கும் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா நிறைய வெளிநாட்டு மனைவிகளின் குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிலர் என்னுடைய மாமா சவுதி, அவங்க இப்போ எனக்கு சொன்னாங்க, எனக்கு இனிமேல் டிரைவர் தேவையில்ல, நான் வேலைக்கு போக முடியாது, என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, குடியுரிமையும் பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உனக்கு தேவைன்னா ஒரு கஃபீல் பார்த்துக்கோ, அப்படி இல்லைன்னா நாட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி சில ஓட்டுநர்கள் இப்போ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நிறைய ஓட்டுநர்கள் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சில பணிப்பெண்களுக்கும் போக வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. பல கனவுகளோட பல பிரச்சனைகளோட இன்னும் ஒரு 2-3 வருடம் எப்படியாவது வேலை செஞ்சு கொஞ்சம் சம்பாதிச்சு பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்த பலருடைய நிலைமை இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்குது. பல தொழிலாளர்கள் இன்னைக்கு நாடு போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில குவைத்திகள் அந்த குவைத்திகளே இல்லை, இப்போ அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதால் அந்த கோபத்திலேயோ எதுவோ தெரியலை, சிலர் ரிலீஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை எனக்கு ரிலீஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்களும் நாட்டுக்கு போகிறதால கேன்சல் பண்ணி அந்த சிலருடைய அந்த வெஞ்சம், அந்த கோபம் நம்ம மேலே காட்டுறாங்க. சிலர் ரிலீஸே தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நாட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் ரிலீஸ் எடுக்க முடியும், ரிலீஸ் நிச்சயமாக எடுக்க முடியும். உங்களுக்கு அவங்களோட பேசி ஆர்குமெண்ட் பண்ணி ரிலீஸ் எடுக்க முடிஞ்சால் நிச்சயமாக ரிலீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குரிய வாய்ப்பு, கால அவகாசம் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலக்கெடுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இப்போ சாதாரணமாக அவங்களுடைய ஜென்சியாவை எடுத்துட்டாங்கன்னா அதிலேருந்து குறைஞ்சது அவங்களுக்கு 1-2-3 மாதம் வரைக்கும் கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த காலத்துக்குள்ளே அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களும் இந்த நாட்டை விட்டு போக வரும், உங்களுக்கும் இந்த நாட்டை விட்டு போக வரும். அதுலேயும் குறிப்பாக கேன்சல் பண்ணி அவங்க சீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பாஸ்போர்ட்டில் கொண்டு போய் உங்களை கேன்சல் பண்ணி சீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை பேசிக்கோங்க. ஏன்னா அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதுக்கு பிறகு எந்த ஒரு பவரும் இல்லை, நீங்கள் நாட்டுக்கு போய் தான் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குவைத்துடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரோட் அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் எதிர்வரும் 20ஆம் திகதி வரைக்கும் அதிகாலை 5 மணி 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 5வது ரிங் சாலை மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவென்யூஸ் மாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 5வது ரிங் சாலை காலையில் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மூடப்பட்டிருக்கும். எதிர்வரும் 20ஆம் திகதி வரைக்கும். அந்த அதிகாலையில் போகிறவங்க அந்த ரோடை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகள்லையும் இனி வரும் நாட்களில் ரோட் மெயின்டெனன்ஸ் இருக்கிறதால இதுதான் நிலைமை, டிராஃபிக் அதிகரிப்பு. الرئيسيين لزحمة الشوارع بالكويت هالايام هذه، السبب الاول منطقي والثاني غير منطقي نهائيا. السبب الاول دائر الخامس ودمشق والدائر الرابع، الدائر الرابع الجابرية تقاطع الرابع مع الملك فهد مسكر، فهذا مخالق ازمة وايد كبيرة باتجاه السالمية، لذلك اعتزلوا الجابرية، لا تدخلها من فيحل ولا اعتزلوا الجابرية، لا تروحون الجابرية لين تتعدل الشوارع. الدائر الخامس من الملك فهد الى بعد دمشق الشارع صار من 4 حارات لحارتين بسبة ان النفق شبه خالص تقريبا، يعني هالمشوار هذا 4 دقائق تقريبا، طالع لي 20 دقيقة على الخريطة. فوخروا على الدائرة الخامس، روح أي شارع ثاني. هذا الحين الأسباب المنطقية. الغير منطقي الزحمة اللي تصير دائما بالأسواق قبل رمضان، والناس تمتشل وتخمط أكل، تدخل شوي تقول كنا حرب، كنا بتصير أزمة اقتصادية وأزمة أكل عندنا بالكويت. كل سنة في رمضان ترى ما أول سنة، شركات موفرة والجمعيات موجودة والأكل ما راح يطير. أنا أبيع ذبايح ولحوم، في ناس تدق علي نبي نحجز من الحين، عادي اتفق ان نحجز من الحين، ممكن الاسعار تزيد قبل رمضان او برمضان. في ناس تدق تسالني تقول لي اللحم بيخلص يعني فيه نحصل ولا يبك، عادي متعودين احنا كل سنه في رمضان والشركات توفر وامور طيبه، هدوا بالكم، كل سنه وانتم طيبين. பண்ணை தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு. இதோ இன்ஜினியர் ஆதில் அல்வாசிஸ் அனைத்து பண்ணைகள்லையும் தொடர்ந்து தங்களுடைய ஆய்வு பயணங்களை மேற்கொள்கிறாங்க. அதே மாதிரி வஃப்ரா பண்ணை தலைவர் ஈத் அல் சாரி அல் அஸ்மி அவர்களுடைய பண்ணைகள் நேற்றைய தினம் விஜயம் செய்திருக்கிறாங்க. مرحبا في غابة الموز الساعة المباركة. اليوم زايرني أخوي والأستاذ الكبير الله يجزاك أبو عبد المحسن، طبعا أحد العباقرة في دولة الكويت اللي أنجز مشاريع وأخذ عليها
ابتكار ما شاء الله. الحمد لله رب العالمين. اليوم انا زرعت الموز بدولة الكويت، وانا حلو. اول مزارع كويتي يزرع اي نعم. 6000 شجره. نعم. طموحي اني اوصل الى 30,000 شجره موز ان شاء الله. الله يوفقك طموح. بالامانه ذقت الموز. اي والله ذقت الموز. نعم. وشفت المشروع هذا. اي والله شفت. اول شيء انا سعيد اي والله ومتشرف اني اكون وياك والله يا اخوي عيد ساري، ويشهد الله انه صراحه فخر وانه انجاز طيب، وانك انت قدرت توصل للرقم الكبير هذا، وهذه خطوه طيبه تستحق صراحه كل دعم وتوجيه سليم له. وهذا انجاز طيب، وحتى طعم الموز للامانه جدا طعم مميز، لا هو حالي حيل ولا هو خلينا نقول مثلا قليل شو اسمه الحلاوه. ابو عبد المحسن احنا الفواكه تطلع عندنا بالكويت، راح تاكل التين هالحين وراح تاكل التوت، التوت الامريكي، وراح تشوف الليمون والبرتقال يطلع، ولكن احنا عندنا مثل ما نقول، انا عن نفسي انا اقول نعم. ما عندنا ثقافه زراعيه كويتيه. صح. هذا اللي انا اتمنى ان تكون عندنا على الاقل قنوات زراعيه. صحيح. ولازم يصير عندنا ثقافه الاستدامه. نعم. يصير عندنا ثقافه ان نحافظ ان يكون عندنا امن غذائي. الحمد لله. وهذا شيء مهم ومفيد لاي دوله تفكر بالاستدامه يا اخوي. الله يجزاك خير، واتمنى زياره تعود علينا مره ابدا. انا جدا سعيد بهالزياره الطيبه هذه، واشكر لك حسن استقبالك، الله يجزاك خير وكرم حفاوه استقبالك لنا يا ابو. بنروح للمحميه الكبيره. توكل على المحميه الثانيه ان شاء الله. இப்போ அந்த பண்ணை தொழிலாளர்கள், அதாவது தோட்டத்துகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய அந்த சம்பள பிரச்சனை ஒன்று கடந்த காலங்களில் இருந்தே போய்கொண்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 60 தினார், 70 தினார், 50 தினார் இது போன்ற சம்பளத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமான விவாதங்களும் கடந்த காலங்களில் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நானும் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்துமே வீடியோக்கள் போட்டுக்கிறேன். இந்த குவைத் நாட்டுடைய உற்பத்திகளை மறக்காமல் விலை கொடுத்து வாங்குங்க. அதனால் அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளமும் கிடைக்கும், அதே மாதிரி அவங்களுக்குரிய நிலைப்பாடும் சரியாகும் அப்படின்னு. அதே மாதிரி தான் தற்போது அந்த பண்ணை தொழிலாளர்களுடைய பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்குது. சம்பளம் தட்டுப்பாடு தான் மெயினான பிரச்சனை. ஏன்னா அதுக்குரிய காரணத்தை சொல்லும்போது விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் பெரிய அளவில் சேல் ஆகலை, வியாபாரமாகலை, அதுதான் எங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் உருவாகி இருக்குது அப்படின்னு. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் பண்ணை தொழிலாளர்களுடைய நிலைமைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இனி வரும் காலங்களில் சம்பளம் உங்களுக்கு 9ஆம் தேதி தள்ளி போடுவாங்க. 9ஆம் தேதி தான் எங்களுக்கு சம்பளம், அப்போ தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தயாராகிக்கோங்க. அதே மாதிரி ஜென்சியாக நிறைய பேருக்கு பறிக்கப்பட்டு வருது. அதால் அடிக்கடி கொஞ்சம் உங்களுடைய மொபைல் ஐடியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெளியில் அக்கம் அடிக்கிறவங்க தான் கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.